ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kavithasamayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான சிக்கன் பிரியாணி. தீபாவளிக்கு ஸ்பெஷல் பலகாரங்கள் மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக பிரியாணியும் தான். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதருக்கு செலிப்ரேஷனுக்கு பிரியாணி இல்லாமல் எப்படிங்க. இங்கே நல்ல 1 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 8லேருந்து 10 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக, அதே சமயம் நல்ல சுவையாக பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. ஒரு சில டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க, கரெக்டாக அழகாக நம்ம பிரியாணி செஞ்சு எடுத்துடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கணும். எப்பவும் சிக்கன் பிரியாணி கட்டுனா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் கட் பண்ணி தருவாங்க. அதில் சமைக்கும் போது தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம எடுத்து பரிமாறும் போது அந்த சிக்கன் பீசஸோடு கரெக்டாக எடுத்து பரிமாற முடியும். ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. சிக்கனில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணிடலாங்க. இங்கே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் நல்ல காரமான மிளகாய் பொடி, இது கூட ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர், நல்ல ஒரு 50 கிராம் தயிர். கண்டிப்பாக அதிகம் புளிக்காத தயிர் சேர்த்துக்கங்க. இது நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். மசாலா பொடியெல்லாம் இப்படி தயிரோடு சேர்த்து சிக்கனில் கலந்து ஊற வச்சா நல்ல சிக்கன் சாஃப்டாகவும் வெந்து வரும். அதே சமயம் சிக்கனில் நல்ல மசாலாவும் பிடிச்சிருக்கும். இங்கே 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேங்க. சீரக சம்பா ரைஸுக்கு நார்மலாகவே நல்ல ஒரு வாசனை இருக்கும். அதுவும் இந்த பிரியாணி மசாலாலாம் சேர்த்து வேக வைக்கும்போது அது நல்லாவே ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நல்ல 1 kg சீரக சம்பா சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். நல்லா அரிசியை நல்லா 2 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. இருக்கட்டும். இது நல்லா நம்ம சிக்கனெல்லாம் வெந்து வந்து அதுக்கப்புறம் ரைஸ் சேர்க்கும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே சிக்கன் மேரினேட் பண்ணி ரெடி, ரைஸும் நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது. இங்கே 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். 100 கிராம் கார்லிக், 100 கிராம் ஜிஞ்சர். இது கூட நல்ல ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டோட நல்லா இந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து அரைச்சி செய்யும்போது ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. இஞ்சி பூண்டோட நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து அரைச்சதில் நல்ல அந்த ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுவும் அந்த புதினாவோட சேர்ந்து செம்ம வாசனையாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரிப்ரேஷனும் முடிச்சாச்சு. இனி நம்ம பிரியாணி தாளிச்சிட்டு மற்ற என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தாளித்து விட்டுடலாம். இது கொஞ்சம் ரொம்பவுமே பெரிய பாத்திரம் தான். இந்த பாத்திரத்தில் நம்ம 3-4 கிலோ பிரியாணி வரைக்கும் குக் பண்ணலாம். பட் நான் இங்கே குக் பண்ணி காமிக்கிறது 1 kg சிக்கன் பிரியாணி. இப்போ பாத்திரத்தில் ஃபஸ்ட்டாக சேர்க்கிறது கீ. நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். அது என்னென்னு பார்த்துடலாங்க. 4 துண்டு பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு 8 to 10 ஏலக்காய், 2 ஸ்டார் அனைஸ், 2 மராத்தி மொக்கு, கொஞ்சமாக ஸ்டோன் ஃப்ளார், கல்பாசி, இதெல்லாம் சேர்த்து விட்டுறலாம். நல்லா அந்த ஆயிலெல்லாம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சூடான எண்ணெயில் நல்லா அந்த ஹோல் ஸ்பைசஸை சேர்த்து விட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணுன்னு பெரிய வெங்காயம், 5 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடணும். நல்ல கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து விட்டுறலாங்க. இங்கே நல்ல காரமான பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு கீரல் போட்டு விட்டு அப்படியே முழுசாகவே பச்சை மிளகாய்களை சேர்த்து விட்டுறேன். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் வதங்கணுங்க. அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே வெங்காயத்தை வதக்கி விடுங்க.
பாருங்கள் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்படி ஆயிலில் மிளகாய் பொடி மசாலா பொடியெல்லாம் சேர்த்தா நல்லா அது வாசனையாகவும் இருக்கும், பிரியாணிக்கு நல்ல கலரும் கொடுக்கும். இங்கே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துருக்குறேன். நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயும் மசாலா பொடி மிளகாய் பொடி கலந்து வச்சுருக்குறோம். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி டிசைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 4 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்து விட்டுறலாம். நல்லா வதங்கி வரணும் இந்த தக்காளி. தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது, அதாவது புதினா கொத்தமல்லியோடு சேர்த்து நல்லா கமகமன்னு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நம்ம கலந்து விடும்போது நல்லா சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். நம்ம சேர்த்த பொருட்களெல்லாம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடும். இஞ்சி பூண்டும் நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு வச்சு மூடி நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் அவ்வளோதான். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பராக ஜம்முன்னு எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். அதாவது நல்ல மசாலா பொடி தயிரெல்லாம் சேர்த்து கலந்து ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த சிக்கனை போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டு வச்சு மூடி நம்ம 1 நிமிஷத்துக்கு அது வதங்க விடுவோம். நல்லா இந்த மசாலாலாம் பிடிச்சி நல்லா அந்த சிக்கன் வதங்கினதுக்கப்புறமா இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டை வச்சு மூடி நல்லா ஒரு 10 to 12 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ ஒரு 12 நிமிஷம் கழித்து நான் தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு, நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. சிக்கனில் நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்குது. இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் தண்ணி போல் சிக்கனில் இருக்குது. அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணி அளந்துக்கணும். இங்கே 1 கிலோ ரைஸு, அதாவது இந்த டம்ளரில் 5 டம்ளர் ரைஸு, சீரக சம்பா ரைஸு. சீரக சம்பா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் அது பர்ஃபெக்டாக வெந்து வரும். சிக்கனில் இருக்கிற தண்ணி கணக்கு போக, அதாவது 3 டம்ளர் சிக்கன் வெந்து தண்ணி இருக்குது. இப்போ நான் இங்கே 7 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்துக்கிறேன். இது நம்ம சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே தண்ணி அளந்து எடுத்து நம்ம ஒரு பக்கம் சைமல்டேனியஸாக கொதிக்கிறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே சிக்கனும் வெந்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம சூடான தண்ணி சேர்த்து ரைஸை உடனே சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஈஸி அண்ட் குயிக்காக வேலையாகும். இங்கே நல்ல சூடான தண்ணி 7 டம்ளர் சேர்த்து விட்டுறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம உப்பு தக்காளியெல்லாம் வதங்கும் போது சேர்த்துருக்குறோம். நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தட்டை வச்சு மூடி 1 நிமிஷம் விட்டுருவோம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா இப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா கழுவி ரெடியாக வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸை சேர்த்து விட்டுறலாம். ரைஸ் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தட்டை வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம வேகறதுக்கு விடுவோம். நல்லா ரைஸ் குக் ஆகிடும். 5 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ரைஸ் நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ கைப்பிடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, பொடியாக நறுக்குன புதினா இலை போட்டு விட்டு நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், ரைஸ் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. தண்ணி அங்கே கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெயிட் வச்சு தம் போட்டு விடணும். நல்லா கிளறியாச்சு, ரொம்ப கிளற வேண்டாம். இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் அப்படியே மேலால் விட்டுறலாங்க. இப்படி நெய் சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். வெந்ததுக்கப்புறம் ரைஸும் நல்லா உதிரியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.
ஸோ இப்போ எல்லாமே போட்டாச்சு. கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சு விட்டுட்டு இப்போ அந்த பாத்திரத்தில் ரைஸ் மேலே நல்ல ஒரு வாழை இலை போட்டு விட்டுறலாம். அதுக்கும் மேலே நம்ம பாத்திரத்தோட தட்டு வச்சு அதுக்கும் மேலே வெயிட்டாக இருக்கிற பாத்திரத்தில் சுடுதண்ணி விட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாங்க. அதாவது நம்ம விறகடுப்பில் செய்கிறதா இருந்தால் தணல் போட்டு நம்ம தம் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்யும்போது இந்த மாதிரி மெத்தடில் மேலே வந்து தட்டு மேலே நல்லா ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் சுடுதண்ணி பிடிச்சி வச்சு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது நல்லா பர்ஃபெக்டாக பிரியாணி ரெடி ஆகிருக்கும். நம்ம மேலே வச்சுருந்த வெயிட்டான பாத்திரத்தை அப்படியே கேர்ஃபுல்லாக எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம மெல்லமாக பிரியாணி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா கமகமன்னு வாசனை வருது. அந்த இலையோட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. கேர்ஃபுல்லாக இலையை எடுத்து வெளியே வச்சுருங்க. வாவ், சூப்பராக பிரியாணி நல்ல கமகமன்னு ரெடியாக இருக்குது. இப்படி ஓரத்தில் கரண்டி விட்டு மேலால் எடுத்து போட்டு விடுங்க. அப்போ அரிசி உடையாமல் அழகாக நம்மளுக்கு கிளறி எடுக்க முடியும். ரைஸ் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நல்லா அந்த பீஸுகளும் நல்லா வந்து உடையாமல் அழகாக வெந்திருக்கு. நல்ல ஒரு பாயில்டு எக்கோட நல்ல வாழை இலை போட்டு அதில் இந்த பிரியாணி வச்சு விட்டு கூடவே நல்ல ஒரு வெங்காய பச்சடி சிக்கன் குருமாவும் சேர்த்து பரிமாறினா ஆஹா செம்மையாக இருக்குங்க. சிக்கன் குருமா ரெசிபியெல்லாம் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் பிரியாணி இப்படி சுலபமாக செஞ்சு அசத்துங்க. பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.